தமிழ்நாடு முழுக்க கடுமையான சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு பல இடங்களில் கொத்தாய் அப்பாவிகள் பல நிலைகளில் படுகொலை செய்யப்படுகிற போக்கு தொடர்ந்து நீடிக்கிறது. தமிழ்நாடு அரசு காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்த பொழுதும் அது என்கவுண்டர் அல்லது இன்னும் கை கால்கள் உடைத்துகிற அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் குற்றத்தை தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி நிலை நீடிக்கிறத நம்ம இப்போ சமீபத்தில் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் நம்முடைய பல்லடம் அவனாசிபாளையம் நம்முடைய காவல் சரகத்துக்கு பகுதியில் 3 விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் தோட்டத்து வீட்டில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் தெய்வ சிகாமணி கவுண்டர், அமலாத்தால், செந்தில்குமார், அப்பா அம்மா மகன் 3 பேரையும் படுகொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் மிக எளிதில் தடயங்களை அழித்துவிட்டு தப்பிச் சென்றிருப்பது மிக வேதனைக்குரிய விஷயம். அது பெரிய கண்டனத்துக்குரியது. இப்படி தமிழ்நாட்டில் கொலையாளிகள் அச்சமில்லாமல் தொடர்ந்து இப்படி நடமாடுவது என்பது அப்பாவி மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக கிராமப்புறங்களிலே வாழ்கிற விவசாய பெருமக்களுக்கு, தோட்டம் காடுகளிலே வசிக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிற சம்பவமாக இந்த 3 பேர் படுகொலை சம்பவம் இருக்குது. அதில் வெறும் கொலை அல்லது வெறும் ஆதாயத்திற்கான கொலைன்னு அதில் நம்ம பார்க்குறதை காட்டிலும் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் இருக்கிற அப்பாவி மக்கள், அவர்கள் உண்மையான சூதுவாதற்ற உழைக்கின்ற எந்த சமூக விரோத சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடாத மக்கள் தான் நம்முடைய மேற்கு மண்டலத்தில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள், அமைதியை விரும்புகிற மக்கள். தொடர்ந்து எல்லா அரசுகளுக்கும் காவல்துறைக்கும் கட்டுப்பட்டு சட்டத்தை மதித்து நடக்கிற இந்த சமூகத்துக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட அநீதி நடந்து உயிர்கள் பறிபோவது மிகுந்த வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. இதுபோன்று தொடர்ந்து தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் உலகத்தில் வேறெங்கும் நடக்கக்கூடாது. இருந்தாலும் திருப்பூர் மண்டலத்தில், கொங்கு மண்டலத்தில் தான் இது போன்று தொடர்ந்து நடக்கிறது. ஏற்கனவே நம்ம பல்லடத்தில் 4 பேரை மிக இலகுவாக 2 சமூக விரோதிகள் படுகொலை செய்தார்கள். அதே போன்று சென்னிமலையில் இதே தாய் தந்தை உள்ளிட்ட குடும்பத்தை சார்ந்த அப்பாவிகளை சென்னிமலையில் படுகொலை செய்தார்கள். இப்பொழுது நேற்று கூட அவனாசியில் நடைபயிற்சிக்கு சென்ற ஒரு இளைஞனை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தொடர்ந்து மேற்கு மண்டலத்தில் ஒரு அச்சுறுத்துகிற வகையில் சமூக விரோதிகள் நடமாட்டம் இருப்பது மிக கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு காவல்துறை குறிப்பாக நம்முடைய மேற்கு மண்டலத்தில் இருக்கிற காவல்துறை துணைத் தலைவர் ஐஜி, நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி, நம்முடைய டிஎஸ்பி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதில் குற்றவாளிகள் இன்னும் நடவடிக்கை இருந்தது. அதற்காக அந்த கட்சியினரும் பொதுமக்களும் அந்த சமூகமும் கடுமையாக போராடியது. குற்றவாளிகள் இப்பொழுது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தலைநகர் சென்னையில். அது மாதிரி கிராமப்புறங்களில் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட குற்றவாளிகளின் நடமாட்டத்தை கடுமையாக கண்டிக்கணும், கட்டுப்படுத்தணுங்கிறது தான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். இன்று அமைதியான வகையில் உழவர் பெருமக்கள், விவசாயிகள், பல்வேறு விவசாய இயக்கங்கள், சங்கங்களின் தலைவர்களும், இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இன்று நம்ம திருப்பூரில் அவனாசிபாளையத்தில் காவல்துறையை வலியுறுத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அந்த வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. குடும்பத்துக்கு உரிய இழப்பீட்டை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் குடும்பத்திற்கு உடனடியாக உரிய இழப்பீட்டை வழங்கணும். குற்றவாளிகளை விரைந்து கண்டறிந்து இந்த குற்றத்துக்கு நீதி கிடைக்கணும், கைது செய்யப்படணும். குற்றவாளிகள் இனியும் மேற்கு மண்டலத்தில் ஒரு உயிரை கூட எந்த சமூக விரோதிகளாலோ குற்றவாளிகளாலோ பறிக்க முடியாத அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை கைது செய்யணும். இல்லை என்றால் இந்த போராட்டம், இப்பொழுது நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அமைதியான வழியில், அறவழியில் ஒரு குறிப்பிட்ட நம்முடைய எண்ணிக்கையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது ஒரு துவக்க நிலையில தான். இந்த தொடர்ந்து இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று பொதுமக்களினுடைய உயிருக்கு, குறிப்பாக விவசாயிகள், வேளாளர் சமூகத்திற்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் நீடிக்குமானால் எதிர்காலத்தில் இந்த போராட்டம் இந்த அமைதி வழி போராட்டமாக இருக்காது. இன்னும் கடுமையான போராட்டங்களை அது முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்முடைய காவல்துறை தாமதிக்காமல் நடவடிக்கை எடுக்கணும். அப்படிப்பட்ட சூழல் ஏற்படாதவரை மிகுந்த பொறுப்புணர்வோடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்து நீதியை நிறுத்தி தக்க தண்டனையை பெற்றுத்தரணும்னு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.